மேன்மையும் மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் சேவிக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இம்மட்டும் ஜீவனோடு காத்திருக்கிறார். அவர் காக்காவிட்டால் நாம் காக்கப்பட முடியாது. எனவே கர்த்தர் தான் நம்மை காத்திருக்கின்றதான விசுவாசம் இருக்கிறபடினால் நாம் தேவ சன்னிதானத்திலே கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். 6 நாட்கள் தேவன் நமக்கு என்று தந்திருக்கிறார். ஒரு நாள் கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிக்க வேண்டியதான நாள். வேதம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். நாம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடாத வேலைகளிலே தேவன் நேசிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில சிக்ஷை என்ன செய்கிறது, வருகிறது. சிலர் ஆரம்ப காலத்துல சிக்ஷித்து பார்த்திருப்பாரு. ஆனா அந்த சிக்ஷை அவங்க நினைத்தே பார்க்கிறது, சரி கழுதை எப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிலர் விட்டுருவார். சகோதரி சாப்பிட்டு சொன்னாங்க, பையனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஆண்டவரத்தில் சொன்னேன், இனிமே நான் போகாம இருக்கவே மாட்டேன், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கட்டாயம் போய் தான் ஆவேன் சொல்லி சொன்னாங்க. அந்த வார்த்தையை ஆண்டவர் காக்க, ஒரு வார்த்தையை நம்ம ஆண்டவரத்தில் சொன்னா நான் சொல்லிட்டேன் செய்வேன் அப்படின்னு ஒரு மனநிலை நம்ம இருக்கக்கூடாது. சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பயம். அந்த வார்த்தையை நிறைவேற்றும் ஆண்டவர் நமக்கு என்ன தரணும், பலனை தரணும். சிலருக்குலாம் ஜீவனோட வரைக்கும் எனக்கு இதுதான் சபைன்னு சொன்னவங்கலாம் சபை விட்டு போயிட்டாங்க. அவங்க வாயில அறிக்கை செய்தவங்களாம் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படியே ஒரு மானசீகத்துல ஒரு எண்ணத்துல இருந்திருப்பாங்க. நாம கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் சொல்கிறதான காரியங்களை எல்லாம் சோதனையாக எடுத்து சாத்தான் பல்வேறு விதங்களிலே அந்த வார்த்தையை வைத்தே நம்ம என்ன செய்வான், சோதிப்பான். எனவே நாம் வார்த்தையை சொல்லிட்டோம்னா அதற்கு பயந்து அனுதினமும் அதற்காக என்ன செய்யணும், வெறுமையாக வெறும் ஆசீர்வாதம் அப்படியே சொல்லியே ஜோமி பழகக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதால கர்த்தர் நான் உங்களை ஆசீர்வதிக்க தான் செய்வேன். அவர் வாக்கு பண்ணிட்டார். அவருடைய பிள்ளைகள் ஆனதுக்கு பிறகு அவருக்கு தான் எல்லாமே. சிலருக்கு குழந்தை இல்லை, சில இடங்களில் குழந்தைகள் உடனே அடாப்ஷன் எடுக்கிறாங்க. அந்த அடாப்ஷன் எடுக்கும்போது இப்பெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் அடாப்ஷன் எடுக்க முடியாது. அதாவது தத்துவம் முன்னாடி மாதிரிலாம் டக்குன்னு எனக்கு குழந்தை இல்லை, இவங்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிடுறேன் அப்படின்னு வாங்க முடியாது. அப்படி வாங்கினா வாங்கி வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். பின்னாடி அந்த குழந்தைய படிக்க வைக்க முடியாது, வேலை வாங்க முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த குழந்தைய அடாப்ஷன் எடுக்கும்போது கவர்மெண்ட் அதிகாரிகள் முன்னிலையில நம்ம பத்திரத்தில் சைன் பண்ணி தான் எடுக்க முடியும். அதில் பத்திரத்தில் சைன் பண்ணும்போது எப்படி சைன் பண்ணணும், எனக்குரியதான எல்லாமே யாருக்கு தான், இந்த பிள்ளைக்கு என்று சொல்லி அங்கே சைன் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த பிள்ளைய நம்மிடத்துல ஒப்படைப்பாங்க. இது கவர்மெண்ட் சட்டம். நம்ம ஆண்டவர் அடாப்ஷன் எடுத்திருக்கிறாரு. நம்ம எல்லாம் ஆண்டவர் அறியாதவங்க, ஆண்டவரா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே ஒழிய இஸ்ரவேலர்கள் கிடையாது. நம்மளாம் இஸ்ரவேலர்கள் கிடையாது. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரேமித்து அவர்களெல்லாம் அன்பு கூறப்பட்டவர்களாம் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா நாம அப்படி இல்லை, அன்பு கூறப்படாதவர்கள் தான் இருந்தோம். ஆனா நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அன்புக்குரியவர்களாக நம்ம அடாப்ஷன் பிள்ளையாக ஆண்டவர் எடுத்து அவருக்கே பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார். எனவே அவருக்குரியதான் எல்லாமே யாருக்கு தான், நமக்கு தான். அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆன்மீக காரியங்களிலே சரியான ஒரு தெளிவான வார்த்தைகளை அறிந்து கொள்ளாதவர்கள் தான் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பதறி கேட்பார்களாம். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீங்களோ கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்க. வீட்டில் வளர்க்கிறதான ஒரு நாய், கோழி, ஆடு, மாடை கூட நம்ம அவ்வளவு அன்பா பராமரிக்கிறோம். அதை விட நம்ம கேவலம். மத பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கத்தானே அறிந்திருக்கிறீங்க. பரமபிதாவானவர் மனிதர்களுடைய அன்பை காட்டிலும் மிக அன்புடையவர், நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், பிறகு ஏன் ஆண்டவர் எனக்கு தரல? சிலருக்குள்ள அப்படிலாம் கேள்வி, ஏன் ஆண்டவர் தரல?
அதற்கான காரணம் என்ன? நீங்க ஆண்டவரத்துல கேட்கலாம் தைரியம், ஆண்டவரே ஏன் நீங்க எனக்கு இந்த நன்மைகளை எதிர்பார்க்கிற, ஏன் எனக்கு தரவில்லை என்று சொல்லி நீங்கள் திறந்த மனதோடு ஆண்டவரிடத்துல கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக என்ன செய்வார்? சொல்லி தருவார். உங்களுடைய ஆத்துமா எந்த அளவுக்கு தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறதோ அதற்கு ஏற்ற அளவிற்கான ஆசீர்வாதங்கள் இருந்தால் மட்டுமே நீங்கள் முடிவு வரைக்கும் கிறிஸ்துவில நிலைத்திருந்து முடிவில் நித்திய ராஜ்யத்தில் சேர முடியும். இந்த ஆத்மா சரியில்லாமல் இருந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும் பட்சத்துல ஏழான நரகத்திலையும் கீழான நரகத்துல உங்களை கொண்டு தள்ளிடும். நான் அநேக கிறிஸ்தவர்களாகிய ஜனங்களை பார்க்கிறேன். அவர்கள் ஆரம்ப நாட்கள்ல இருந்தது போல் ஆண்டவரை தேட முடியவில்லை. அதனுடைய காரண காரியத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நினைத்ததான காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது இவர்களுக்குள்ள ஒரு ஈர்மாப்பு, ஒரு கர்வம் இதெல்லாம் வந்துடும். எல்லாரோட நான் நன்றாக இருக்கிறேன், எல்லாரோட நான் சரியா இருக்கிறேன், என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் வீட்டுல இருந்து சோதனை பண்ணாலும் கேட்பாரு, நான் கோயிலுக்கு போனாலும் சரி போனாலும் இப்படிலாம் நினைக்கிறதான நிறைய பேர் இருக்கிறாங்க. எனவே தான் ஆண்டவர் நம்மீது மிகவும் அன்பு கூர்ந்து ஆசீர்வாதங்களை கொஞ்சம் தாமதமா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் நாம தான் மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்படும் போது, சத்தியங்கள் சொல்லப்படும் போது உற்சாகமாக கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினால் கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை வார்த்தையின் மூலமாக இன்னும் தருவார். ஒரு அறிவிப்பு, வருகிற சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாள் நமக்கு இந்த இடத்தில் நடைபெறுகிறதான விசேஷித்த ஸ்தோத்திர கூடுகை உண்டு. காலையில் 5 மணி அளவில் இதில் தேவனுடைய பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படி உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் திருப்புவோம். வாசியுங்கள். ஆதியாகமத்துடைய புத்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருடத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தத்தை பெற்றதான சந்ததியினுடைய மகன், ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு. ஏற்கனவே ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனால் அதற்கு அப்புறமாகவும் இந்த ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈசாக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டான். இவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டான். தகப்பனுடைய ஆசீர்வாதம் மட்டும் முக்கியமானதல்ல, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் முக்கியம். இன்னைக்கு சில இடங்களில் பார்த்தால் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இதை நிறைய பிள்ளைகள் நினைத்து பார்க்கிறது, ஆண்டவரே என்னுடைய தாயினுடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கிறேன், என்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கிறேன், என்னுடைய முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறேன், எனக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை தாருங்கள் என்று சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, கேட்கிறதில்ல. இவைகளே போதும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து விருத்தி ஆக்குகிறதா தேவன். அதை தொடர்ந்து நீங்கள் அதற்கு அடுத்த வசனத்தை வாசித்து பார்க்கும் போது அங்கே வாசியுங்கள். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் மகா பெரிதான ஆசீர்வாதம். நீங்கள் இப்போது இருக்கிறது போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம் கிடையவே கிடையாது. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய குடும்பத்தில் எல்லாரை விட நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சகோதரர்கள் எல்லாரை விட ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சகோதரிகள் எல்லாரை விட ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லாரை விட ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்போது நாங்கள் தலையில கை வைத்தாலும் ஆண்டவரை இவர்களை ஆசீர்வதிங்க, அந்த ஆசீர்வாத வார்த்தையை கேட்டா தான் முழங்கால் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கே கொஞ்சம் எப்படி இருக்கும்,
சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா தலையில கை வச்சுட்டு ஆசீர்வாதத்தையே சொல்லாம நான் வேற ஏதாவது வார்த்தை சொல்லி ஆண்டவரே இவரை சரிப்படுத்துங்க, இவருக்கு அப்படி செய்ய இப்படி செய்ய நான் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்காது? சந்தோஷமா இருக்காது. இந்த ஆசீர்வாதம் என்றதான வார்த்தை எல்லாருக்கும் மிக மிக விருப்பமான ஒரு வார்த்தை. இந்த விருப்பமான வார்த்தையின்படி ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்றுதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஈசாக்கு வாழ்ந்ததான தேசத்துல பஞ்சம் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. ஒரு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் வாழ்ந்ததான தேசம் கானான் தேசம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததான தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதான கானான் தேசம். அந்த கானான் தேசத்திலே இருக்கும்போது என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. ஆபிரகாமுடைய நாட்களிலே பஞ்சம் உண்டானது. அதே போல இந்த ஈசாக்கினுடைய நாட்களிலேயும் இந்த கானான் தேசத்துல என்ன உண்டானது? பஞ்சம் உண்டானது. பஞ்சம் உண்டான அந்த பஞ்சத்துல பிழைக்கும்படியாக ஜனங்கள் முயற்சி பண்ணுவோம். ஆரம்ப நாட்கள் எல்லாம் தென் தமிழகெல்லாம் ரொம்ப பஞ்சத்துல இருந்தது என்று சொல்லிதான் நிறைய பேர் பாம்பேக்கு போனாங்க. அந்த நாட்கள்ல பாம்பேக்கு போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்நாட்களை போல இல்லை. இப்பெல்லாம் 1.5 மணி நேரத்துல பிளைன்ல போயிடலாம். அப்ப எல்லாம் நான் ட்ரெயினாக இருந்தாலும் நாள் கணக்காக 3 நாள் 4 நாள் ஆகும். சில பெற்றோர்களெல்லாம் இந்த பிள்ளைகளை பிரிந்து இருப்பது கஷ்டப்பட்டு போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த காலத்துல போனவர்கள் எல்லாம் அந்த தேசத்துல மகாராஷ்டிரா மாநிலத்துல நல்ல நல்ல வேலைகளில அமர்ந்து நல்ல வருமானம் ஈட்டினார்கள். இந்த ஈசாக்குடைய நாட்களிலே நிறைய பேர் வந்து எகிப்துக்கு போனாங்க. எகிப்துல நல்ல நன்மைகள் இருந்தது. எகிப்துல வந்து பஞ்சம் இல்லை அந்த வேலையில். ஆனா ஈசாக்கு குடியிருந்ததான தேசத்துல தான் அங்கே பஞ்சம் வந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த ஈசாக்கு சொன்னதான வார்த்தையே அவன் வந்து கை கொண்டான். நீங்கள் அதே அதிகாரத்திலே 26வது அதிகாரத்திலேயே நீங்க 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலேயே குடியிரு. நான் சொல்லும் தேசத்திலேயே குடியிரு. மனிதர்கள் பொதுவாக கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்துல இருந்து விலகி நாம வந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள அநேக பிரயத்தனங்களை வந்து பண்ணுவோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் நினைத்தபடியெல்லாம் வாழ முடியாது. ஆண்டவர் வந்து தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஆனா அதே வேளையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான ஜனங்களுக்கு தான் என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. தேவன் எந்த இடத்துல நம்மை வந்து இருக்க சொல்லுகிறார்? எல்லா ஜனங்களும் எகிப்துல கடல் போகும்போது இந்த ஈசாக்கு மட்டும் அவன் எந்த தேசத்துல இருந்தானோ அதே இடத்துல இந்த பஞ்சத்துல அந்த பஞ்சத்தை ஏற்று கொண்டு இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரே நிலையில நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுகபலம், ஆரோக்கியம், மேன்மை, உயர்வு எல்லாம் இருக்காது. சில வேளைகளிலே அவைகளில் என்ன வருகிறது? குறைவு வரத்தான் செய்கிறது. வேதம் சொல்கிறது வாழ்வு காலத்துல நீ அனுபவித்திரு. சில காரியங்களிலே தாழ்வு உனக்கு வந்து விட்டதானா நீ நன்றாக வந்து என்ன செய்ய வேண்டும்? சிந்தனை செய்ய வேண்டும். உன்னை குறித்து சிந்தனை செய்ய வேண்டும். மற்றவர்களை குறித்து சிந்தனை செய்ய அவசியமே இல்லை. ஒரு நபருடைய வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றம் இருந்தாலும் அது நமக்குரியதில்லை, அது நமக்கு தரப்போகிறது இல்லை. அந்த முன்னேற்றத்தை குறித்து நாம் நினைக்க அவசியமே இல்லை. நமக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார்? மற்றவர்களை நினைக்கிறதான ஜனங்கள் தன்னை நினைக்க என்ன செய்து விடுவார்கள்? தவறி விடுவார்கள். இன்னைக்கு ஒரு சாதாரண ஜனங்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிறாங்க, எல்லா மார்க்கத்திலும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு சில ஜனங்கள் இருக்கிறாங்க, இவர் மற்றவர்களை பற்றியே ஆராய்ந்து கொண்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிட்டா அவர் என்னத்திற்கு போனாங்க என்பதை முடிவு தெரிகிறதான வரைக்கும் அங்க போவாங்க, இங்க வருவாங்க, அங்க கேட்பாங்க, இங்க கேட்பாங்க. என்னத்துக்கு நமக்கு அவசியமே? நமக்கு அவசியம் தேவையில்லை.
யார் வீட்டுக்கு யார் வந்து விட்டு போகிறார்கள். ஒரு வீட்டுல கொஞ்சம் உயர்வு வந்து விட்டதானால், ஒரு மேன்மை வந்து விட்டதால் அந்த பணம் எங்க இருந்து வந்தது அது நமக்கு தேவையில்லை. அதை குறித்து சிந்திக்க நமக்கு தேவையில்லை. எங்க இருந்து வரலாம் அதை குறித்து நம்ம சிந்திக்க தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தாழ்வு காலத்துல நம்மை சிந்திக்க வேண்டும். வேதத்துல சொல்லி இருக்கிறது, நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மற்ற எல்லா ஜனங்களை விட சிந்தை ரொம்ப நேர்த்தியாக வேலை செய்ய வேண்டும். இந்த சிந்தை நேர்த்தியாக வேலை செய்யும் போதுதான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான அநேக வித தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்கு தெரிய வரும். உணர்வில்லாத இருதயம் என்னுடையது. நேற்று யாரையும் பேசிட்டு இருந்தேன். ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்பம் ஒன்று உண்டு. அந்த குடும்பத்துல தான் சொல்றாங்கல்ல, பட்டக்காலே படும் கெட்டக்கூடிய கெடுன்னு மேல மேல பிரச்சனை, மேல மேல பிரச்சனை. 40 சிறுவனாயிருக்கு, மேல மேல பிரச்சனை. எனக்குடைய அந்த நேரத்தில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எல்லாரும் வந்து சாதாரணமாக ஏதோ ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவங்க பெந்தேகோஸ்து சபையில ஐக்கியமா இருந்து இப்படி அதாவது உலகம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் தேடிட்டு இருக்கிறாங்களே. ஆனா மேல மேல அல்லவா அவர்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிற என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் எனக்கு பிடிபடவே இல்லை. ஆனா அவர்கள் மரண கால பரியந்தம் தங்களை குறித்து அவர்கள் சிந்தனை செய்யாமலேயே அவருடைய காலங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. குடும்பம் எல்லாம் முடிந்து போய்விட்டது. ஆனா அவர்கள் உயிரோடு இருக்கிற வேளையில தங்களை குறித்து அவர்கள் நினைத்து பார்க்கவே இல்லை. ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் நீங்க சிந்திக்க முடியும். அதற்கு அப்புறமாக நான் சிந்தித்து பார்க்கிறேன்னு சொன்னாலும் உங்களுடைய ஜீவன் உங்களுக்குள்ள என்ன செய்யாது, வராது. உங்களுடைய ஆத்மா உங்களை விட்டு வெளியேறும் போது உங்களுடைய சரீரத்தை பார்த்து அந்த ஆத்மா சந்தோஷப்பட்டு வெளியேறி போகணும். இவ்வளவு நாள் நான் உனக்குள்ள இருந்தேன், நீ என்னை எவ்வளவு அழகா பாதுகாத்து நின்று வைத்திருந்தாய் என்று சொல்லி இந்த ஆத்மா உங்களை போய் சந்தோஷப்படணும். ஆனா சில ஆத்மாவெல்லாம் வெளியேறி போகும்போது அது இந்த சரீரத்தை பார்த்து அது மிகுந்த கோபாவேசத்தோடு தான் போகும். ஏனென்றால் கொடுக்கப்பட்டதான நாளிலே சரியாக வாழாமல், நியாயமாக வாழாமல், நீதியாக வாழாமல் சாபத்தையும் கோபத்தையும் சேர்த்து சரீரத்தின் மேல மட்டுமல்ல எதன் மேல ஏற்றியாச்சு, இந்த ஆத்மாவின் மேல ஏற்றியாச்சு. இந்த ஆத்மா பாவத்தினுடைய சுமை தாங்க முடியாதவாறு கடந்து போகும்போது அதற்கு மகா பெரிய ஒரு வேதனை. உங்களுடைய ஆத்மா ஒரு நாள் உங்களை விட்டு என்ன செய்யும்? ஆத்மா வெளியேறுகிற நேரத்துல இந்த ஆத்மாவுக்கு அக்கறையும் தெரியுது, இக்கரையும் தெரியுது, உலகம் தெரியுது, அடுத்த வைக்கப்பட்டிருக்கிறதான நன்மைகளும் தெரியுது. அந்த ஆத்மா அவ்வளவு நாள் உங்களுக்குள்ளதான் வாசமாய் இருக்கிறது. அதற்கு பேர் தான் உள்ளான. நிறைய பேருக்கு அந்த ஆத்மாவை குறித்தான் எண்ணமே இல்லை. மிருகத்திற்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, மிருகத்திற்கு சிந்திக்கிற திறனும் கிடையாது. ஆனா மனுஷன் அந்த மிருக பிறவியில வந்திருந்தாலும் மனுஷனுக்கு மட்டும்தான் சிந்திக்கிறதான திறன் ஆண்டவர் தினசரி கொடுத்திருக்கிறார். இந்த சிந்தனையை பயன்படுத்தி அவனுக்குள் இருக்கிறதான ஆத்மாவை குறித்ததான அறிவை அவன் பெற்றுவிட வேண்டும். வேதம் சொல்கிறது, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. உள்ளே இருக்கிறத ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் சரியாக வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். அதைத்தான் வேதத்தில் சொல்லி இருக்கிறது அல்லவா, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருப்பா? நான் தான் விரும்புறேன், முதல்ல என்னுடைய ஆத்மா வரணும். நன்மை வருவதற்கு முன்னாடி எனக்கு தாழ்மை வந்துடும். நன்மை தாழ்மை வருவதற்கு முன்னாடி நன்மை வந்துட்டுன்னா இருக்கிற பாவத்துல கூட கொஞ்சம் பாவம் கூடிடும். ஆனா கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் நன்மை வர வர நான் ஒன்றுமில்லை என்ற தாழ்மை வருவதற்கு பதிலாக இன்னைக்கு அநேகருக்குள்ள பெருமை மெதுவா என்ன தூக்குது, பெருமை மெதுவா தலை தூக்குது. இத தலை தூக்குகிறதான பெருமைய தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையினால அந்த பெருமையை நாம் அடித்து கீழ் தள்ள வேண்டும்.
இந்த பெருமை மேலெழுமை நம்மளை விடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில உயர்வு வரும்போது ஜனங்கள் நம்மை வாழ்த்துவார்கள். ஒரு பிள்ளை படிப்புல குறைவாக இருந்து நன்றாக படிக்கும் போது மற்றவர்கள் நன்றாக படிக்கிறவர்களை வாழ்த்துவார்கள். ஒருவன் தேவனுடைய மனுஷியாக இருந்தால் ஜனங்கள் உயர்த்த உயர்த்த இந்த உயர்வு, அதாவது நம்முடைய கனம் துதி மகிமை எல்லாம் நான் அவருக்கு நேராக திருப்பி விட வேண்டும். அது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதோ, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதிய என்ன செய்யணும்? யார் உயர்த்துறீங்க? யார் உயர்த்துறீங்க? உங்களை உயர்த்துறீங்களா? உங்க குடும்பத்தை உயர்த்துறீங்களா? நீங்க பிறந்ததான குடும்பத்தை உயர்த்துறீங்களா? பெற்றிருக்கிறதான வேலையை உயர்த்துறீங்களா? எதை உயர்த்துறீங்க? திறமையை உயர்த்துறீங்களா? ஒண்ணுமே இல்லை. நான் இதுதான் மதிப்புக்குரியவர் ஆண்டவர் ஒன்று. நாம மனிதர்கள் எல்லாம் ஜீரோ தான். மனிதர்கள் எல்லாம் ஜீரோ. எத்தனை ஜீரோ போட்டாலும் ஜீரோக்கு என்ன கிடையாது? மதிப்பே கிடையாது. அந்த ஒரு ஒன்றுக்கு பின்னாடி போடப்படுகிறதான ஜீரோ போட 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 ஆண்டவர் உங்களுக்கு முன்னிருக்கிறார். நீங்கள் ஒரு ஜீரோவாக உங்களை தாழ்த்துகிறீர்கள், 10ஆகிறீர்கள். ரெண்டாவது நான் இல்லைன்னு தாழ்த்துறீங்க. மூணாவது ரெண்டாவது ஜீரோ போடுறீங்க, 100 ஆகிறீங்க. மூணாவது நான் ஒன்று இல்லைன்னு சொல்றீங்க. மூன்றாவது நீங்கள் ஜீரோன்னு சொல்லும் போது எத்தனை ஆகிறீங்க? 1000 ஆகிறீங்க. இப்படி ஜீரோவை நீங்கள் போட போட நீங்கள் ஒன்றுமில்லை 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 என்று சொல்ல 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 உங்களுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகும். எவ்வளவு மதிப்பு கூடினாலும் நான் சொல்லணும், நான் அல்ல, எனக்கு தேவன் கொடுத்ததான கிருபையே இந்த உயர்வையெல்லாம் எனக்கு தந்து கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். ஈசாக்கு தேவன் சொன்னாரு, நீ இருக்கிறதா அந்த பஞ்சம் உள்ளதான இடத்துல நீ இரு, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நம்ம என்ன சொல்லுவோம்? தேசமெல்லாம் பஞ்சம் இருக்கிறது, என்ன இப்படி ஆண்டவர்? ஈசாக்குடைய குலத்தொழில் என்ன? ஈசாக்குடைய குலத்தொழில் என்ன? புதுசா கூட சொல்றாங்க, மட்டும் இப்படி 10 பேர் இருக்கிறாங்க. புதுசா ஒரு கேள்வி இருக்கிற மாதிரி. ஈசாக்குடைய குலத்தொழிலே ஆடு மேய்க்கிறது தான். அவங்களுக்கு இன்னொரு ஆடு மேய்க்கிறது தான். அவனுடைய ஆசைகள் ஆடு மாடு எவ்வளவு இருக்கோ அதுலதான் கணக்கிடப்படும். நமக்கு இப்போ நம்முடைய மதிப்பு பேங்க்ல இருக்கிறதான பேலன்ஸ், பணம், நகை, நிலபலன்கள் இவைகள்ல கணக்கிடப்படுகிறது. ஆனா ஆபிரகாமுடைய நாட்களில் அவர்களுக்கு மிருக ஜீவன்கள் எவ்வளவு இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் அவருடைய ஆஸ்தி மதிக்கப்படும். இந்த ஆபிரகாம் அவருடைய சந்ததியாகி ஈசாக்கெல்லாம் என்ன மேய்க்கிறவங்க? ஆடு மேய்க்கிறவங்க. ஆனா இவன் என்ன தொழிலை போய் செய்ய போறான்? விதைத்தான் தான் சொல்லியிருக்கு. என்ன தொழிலை செய்ய போறான்? இவனுக்கு முன்ன பின்ன அதுல என்ன இல்லை? என்ன இல்லை? என்ன சொல்லுங்க? முன்ன பின்ன பழக்கம் கிடையாது. விவசாய தொழில் செய்வது இந்த ஈசாக்கு என்ன கிடையாது? பழக்கம் கிடையாது. பழக்கம் இல்லாத ஒரு தொழிலை செய்யலாம். பழக்கம் இல்லாத ஒரு தொழிலை செய்யும் போது அதில் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அதில் அனுபவம் இருக்கிறதான ஆட்கள் தான் மேன்மை அடைய முடியும். ஆனா பழக்கமானதான அநேக ஜனங்கள் அவன் இருந்ததான கானான் தேசத்தில் உள்ளதான ஒரு பகுதியாகிய கேரார் என்கிறதான இடத்துல இருந்த நிறைய ஜனங்கள் எல்லாம் அவர்கள் தெரிந்தான விவசாய தொழிலை செய்துதான் பார்க்கிறாங்க. ஆனா ஈசாக்குக்கு இதற்கு முன்னாடி இந்த தொழில் செய்து பழக்கம் இல்லை. ஆனா அந்த பஞ்ச காலத்துல இவன் என்ன விதைக்கிறான்? விதை விதைக்கிறான். எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அதாவது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை இந்த ஈசாக்கு பெற்றுவிட்டான். காரணம் என்ன? ஆண்டவர் சொன்ன இடத்துல அவன் அப்படியே இருக்கிறான். இவனால முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்ய போகவில்லை. ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் தீர்மானம் பண்ணி கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு நியமித்தது எனக்கு வந்தா நினைக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவர் நியமித்தது வந்தா போதும், நியமிக்காத வரண்டாம். தேவன் கொடுக்க நினைக்கிறதை எந்த ஒரு மனுஷனாலும் தடை பண்ண முடியுமா? முடியாதா? சரிங்க போல பதறீங்க சில நன்மைகளுக்கு. ஏன் பதறீங்க சில நன்மைகளுக்கு? தேவன் கொடுக்க நினைச்சிட்டாரு. உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கார் தரணும்னு நினைச்சிட்டாரு. வாங்கிக்கலாம்.
நீங்க அதுக்கு கூட ரொம்ப பிரயாசம். அவர் நினைச்சிட்டாரு, அவர் நினைச்சாலும் செய்திருவாரு. அவர் முடிவு எடுத்தாருன்னா அந்த முடிவை யாரும் மாற்ற முடியாது. அந்த அவர் எடுத்ததான முடிவை அவரே முடிவெடுத்த அப்படினால அதை நிறைவேற்றுகிறதான பொறுப்பு யாருடையதுதான்? அவருடையதுதான். அது நம்முடையது அல்ல. நம்முடைய வேலை என்ன தெரியுமா? நம்ம அவர் தருவதற்கு ஏற்றபடி நம்மை பலப்படுத்தி அவருக்கு ஒப்பு கொடுத்ததுதான் நம்முடைய வேலையை ஒழிய நம்ம அதற்காக பதற வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நம்மை நடத்துகிறது ஆண்டவராக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கென்று வகுத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தருவார். நீதிமொழிகளுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை என்ன சொல்லியிருக்கு? வேதனையை கூட்டார். ஆசீர்வாதம் வரும்போது என்ன சேர்ந்து வரக்கூடாது? என்ன சேர்ந்து வரக்கூடாது? அது எப்படி ஆசீர்வாதம் வேதனை வர்றதுன்னு என்ன அர்த்தம்? கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு வேலையை வாங்கி கை நிறைய என்ன கிடைச்சிருக்கும் நமக்கு? சம்பளம். கஷ்டப்பட்டு தான் படித்தோம், கஷ்டப்பட்டு என்ன செய்யணும்? வேலை செய்து கை நிறைய என்ன வாங்கியிருக்கோம்? சம்பளம் வாங்கியிருக்கோம். இந்த சம்பளத்தை நம்ம நிம்மதியாக மன அமைதலோடு குடும்பமாக நாம சந்தோஷத்தோடு அனுபவிக்க தேவனிடத்திலிருந்து நமக்கு அதிகாரம் கிடைத்தால் ஒழிய நம்ம நிம்மதியாக இந்த பூமியில வாழவே முடியாது. பணம் இருக்கிறவர்கள் எல்லாம் நிம்மதியோடு வாழ்கிறேன் சொல்லி பணம் இல்லாதவர்கள் நினைக்கிறார்கள். பணம் இருக்கிறவர்களிடத்துல போய் கேட்டாதான் தெரியும் அவர் நிம்மதியோடு இருக்கிறார்களா நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களா என்று சொல்லி பணம் இருக்கிற இடத்துல போய் கேட்டாதான் தெரியும். சமீபத்துல ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு குறித்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவர் எங்கே போனாலும் சரி ஒரு பட்டாளமான மனிதர்கள் அவரோடு கூட போயிட்டே இருக்க வேண்டும். கோடி கோடியான பணம் இருக்கிறது, ஏகப்பட்டதான கோடிகள்ல பணம் இருக்கிறது. அவர் தனியாக ஒரு டாய்லெட்டுக்கு கூட போக முடியாது. ஏனென்றால் அவரை சுற்றி இந்த பட்டாளங்கள் இல்லைன்னா அவரை போட்டுருவாங்க. அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் இருந்து என்ன பயம்? எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் இருந்து என்ன பயன்? ஆனால் நமக்கு ஆண்டவர் குறைவாக தந்திருந்தாலும் மன அமைதலை தந்திருக்கிறார், ஆறுதலை தந்திருக்கிறார். போகிறோம் வருகிறோம், நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாதுகாத்து வருகிறார். அவர்களுக்கு பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதத்தை தந்தால் அந்த ஆசீர்வாதத்தை அமைதலோடு அனுபவிக்கத்தக்கதான ஒரு சக்தியையும் ஆண்டவர் தருவார். சொல்லி இருக்கிற பிரசங்கில அவரவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறவைகளை அனுபவிப்பது தேவனிடத்தில் இருந்து கொடுக்கப்படுகிறதான அதிகாரம். இந்த அதிகாரம் யாருக்கு இல்லையோ பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது. பணம் இருக்கும், வியாதி இருக்கும். பணம் இருக்கும், எந்த நேரத்திலையும் இவர்கள் துன்பப்பட்டு கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டே அலைவார்கள். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு இருக்கிறதான பணம் அவருடைய நிம்மதியை முழுவதுமே கெடுத்து வைத்திருக்கிறது. ஆனா ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. ஈசாக்கினுடைய வாழ்க்கை மன நிம்மதியோடு மன ஆறுதலோடு இருந்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். இந்த ஈசாக்கு விதை விதைத்த போது அந்த பஞ்சமுள்ளதான தேசத்துல அவனுக்கு இதற்கு முன்னாடி பார்த்து பழக்கம் இல்லை. அந்த விவசாய தொழிலை அவன் செய்தான். 100 மடங்கு அவைகளிலே கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தார்? நன்மையை கொடுத்தார். இந்த தேவனை தான் நாம் இன்றைக்கு ஜீவிக்கிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரயாசத்திலே பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறதுல நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறார். ஏன் எதற்காக குறைகிறது? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நாளுக்கு நாள் என்ன அடைவீர்கள்? விருத்தி அடைவீர்கள். நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். ஈசாக்கு விருத்தியாகி மகா பெரியவன் ஆனான். இவன் மகா பெரியவன் ஆன போது அவன் எந்த தேசத்துல இருந்தானோ, எந்த ஜனங்களுக்குள்ளே இருந்தானோ, அந்த ஜனங்கள் எல்லாம் இவன் மேல் என்ன பண்றாங்களா? பொறாமை கொள்றாங்க. வாசிங்கள் 14ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 26-14 வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடினால்
பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவன் வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போடுற. பாருங்க, பொறாமை உள்ள ஜனங்கள் மத்தியிலே இந்த ஈசாக்கு வந்து குடியிருக்கிறான். எல்லா ஜனங்களும் பஞ்சத்துல சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த ஈசாக்குடைய குடும்பத்தை மட்டும் ஆண்டு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா ஜனங்களும் பார்க்கிறாங்க. இந்த ஈசாக்கை வந்து பார்க்கும் போது இந்த ஈசாக்கு வந்து ஏராளம் மாட்டு மந்தை, ஆட்டு மந்தை, பணிவிடைக்காரர் இவர்கள் எல்லாம் நிறைந்து காணப்படுகிறது. இவனுக்கு ஒரு குறையுமே ஆண்டு வைக்கல. பார்த்த உடனே என்ன வருது? ஈசாக்கு மேல என்ன வருது? நீங்க ஈசாக்கின் ஆவியை உடையவர்களாக இருந்தால் சுற்றுச்சூழலை இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க? ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் தேவன் வகுத்ததான வழியில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்னதான இடத்துல இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தால் இந்த ஆசீர்வாதத்தை எந்த ஒரு மனுஷனும் தடை பண்ணவே முடியாது. இந்த ஜனங்கள் பொறாமை கொண்டு இந்த ஈசாக்குக்கு சொந்தமான துறவுகளை எல்லாம், அதாவது கிணறுகளை எல்லாம் என்ன செய்தாங்க? மூடி போட்டுட்டாங்க. இவன் விவசாயம் பண்ணிவிடக்கூடாது, இவனுடைய மிருக ஜீவன்கள் மேயக்கூடாது, இவனுடைய மிருக ஜீவன்கள் தண்ணீர் இருக்கக்கூடாது என்பதற்காக துறவுகளை எல்லாம், துறவு என்று சொல்லி சொல்லப்படவில்லைங்க, சொல்லப்பட்டிருக்கிற வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் என்ன செய்தாங்க? நிரப்பிட்டாங்க. ஆனா ஈசாக்கு என்ன செய்யல? ஈசாக்கு வந்து கவலைப்படவில்லை. ஈசாக்கினுடைய ஆவி உடையவர்களுக்கு எப்போதுமே என்ன இருக்காது? கவலை இருக்காது. ஏனென்றால் அவர் வாக்கு தத்தத்தை பெற்றதால் சந்ததி. என் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நான் வந்து பெற்றிருக்கிறேன். என் தகப்பனாருடைய ஆபிரகாமுடைய வழிகளிலே ஆபிரகாம் எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்தாரோ அதே வழிகளிலே நான் நடந்து வருகிறேன். எனவே எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்று சொல்லி இந்த ஈசாக்கு ஆண்டவருக்காக வந்து வாழ்ந்து வந்தான். ஆனால் இந்த ஜனங்களெல்லாம் இவன் பொறாமை கொண்டு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தடை பண்ணினாலும் எல்லா துறவுகளையும் தூர்த்து போட்டாலும் கூட வனாந்தரத்தில் நீரூற்றுகளை வரவிடுகிறதான் தேவன். ஆண்டவர் இந்த ஈசாக்கு வெட்டினதான மற்றொரு துறவுகளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வாசிகள் 20வது வசனத்தில் வாசிகள் கேராரும் மேய்ப்பர் வாசிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். இல்லைங்க, வரிசையா வாசித்தீர்கள் என்றால் 4 துறவுகள் வெட்டினார்கள். ஒரு துறவுக்கு பேரு ஏசேக்கு, இன்னொரு துறவுக்கு பேரு என்னது? சிதனா, இன்னொரு அதாவது நீரூற்றுக்கு பேரு ரெகபோத். இவ்விதமாக அவர்கள் 4 விதமான துறவுகளை வெட்டினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை துறவுகளிலேயும் தண்ணீர் மிகுதியாக இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்ததான தண்ணீரை இந்த ஜனங்களால் தடை பண்ண முடியவில்லை. எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஜனங்கள் பொறாமை கொண்டு எழுவதான் செய்வாங்க. ஏனென்றால் மனுஷனுடைய முன்னேற்றத்தை எந்த மனுஷனாலும் சகிக்க முடியாது. பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். நீங்க ஒரு காரை திடீர்னு வாங்கிட்டா உடனே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க நினைச்சா எல்லாரும் சந்தோஷப்படலாம். சந்தோஷப்படுறவங்க ரொம்ப பரவாயில்ல இருப்பாங்க. உங்களோட கூட இருக்கிறவங்க கூட அவ்வளவு லகுவாக என்ன செய்ய மாட்டாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏன்னா வேதத்துல தெளிவாக சொல்லி இருக்கிறது அல்லவா, பயன்படுகிறதான காரியம் எதுவா இருந்தாலும் சரி அயலான் வந்து பொறாமைப்படும். ஆனால் அந்த பொறாமை அதிகமாகும் போது இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் என்ன பண்றாங்க? தடை பண்றாங்க. ஆசீர்வாதங்களை எல்லாம் தடை பண்றாங்க. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மனுஷன் தடை பண்ணலாம்,
ஆனால் பரத்திலிருந்து கிடைக்கிறதான ஆசீர்வாதத்தை தடை பண்ண ஒரு மனுஷனாலும் கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டு தருகிறதான உயர்வு உங்களுடைய வேலையுடைய அடிப்படையில் இருக்கிறதுன்னு சொல்லி நினைத்து விட வேண்டாம். குறைஞ்ச வருமானம் இருக்கும், ஆனா நிறைவான ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றிருப்பீங்க. கொஞ்சம் தான் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கொண்டு வருவீங்க, ஆனா அவைகளை ஆண்டவர் என்ன செய்து தருவார்? ஆசீர்வதித்து தருவார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது பன்மடங்கு பெருகி நீங்கள் அனுபவித்தும் போக எப்படி இருக்கும்? இது வருதா இல்லையா? ஐந்தப்பம் 2 மீன். அது யாருக்கு காணும்? இந்த 5 அப்பம் 2 மீன் யாருக்கு போகும்? யாருக்கு சொல்லலாம்? சிறுவன் சொன்னது யாரு சொல்றான்? மாஸ்டர் அப்படின்னு தெரியுமா? பைபிள் காலேஜ் படிச்சவங்க. அது ஒரு சிறுவனுக்கு தான் காணும். ஏன்னா ஒரு சிறுவன் தான் அந்த ஆகாரத்தை வைத்திருந்தான். பொதுவா சிறு பிள்ளைகள் கை வச்சிருக்கிறது கொடுக்காது தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு நிர்வாக பிள்ளைகள் எடுத்து என்ன செய்ய முடியாது. ஏதோ வேற 1-2 பிள்ளைகள் தான் இயல்பாகவே. அந்த பிள்ளைகளை நீங்க பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் ஆனதுக்கு பிறகு கொடுக்கும் சக்தி வந்து பெற்றிருக்கும். ஆனா நிறைய பிள்ளைகிட்ட கொடுக்க சொன்னா என்ன செய்யாது, கொடுக்கவே கொடுக்காது. அடுத்த பிள்ளைகள்ட்ட இருக்கவே கொடுங்கிறதுக்கு தான் வந்து என்ன செய்யும், விரும்பும். பாருங்க, 5 அப்பம் 2 மீன் ஒரு சிறுவனிடத்துல இருக்கு. சிறுவனிடத்துல கேட்ட மாத்திரத்துல அவன் என்ன செய்தான்? பசி வந்து சிறுவர்கள் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஆனா சிறுவன் என்ன செய்யலாம்? அவன் வேறு சிறுவன் அல்ல, அவர் தேவனுடைய பிள்ளையாக அந்த பையன் என்ன செய்யறான்? இருந்திருக்கான். கொடுக்கும் சக்தி. வாங்குகிறதை பார்க்கலாம், கொடுக்கறது பாக்கியமா வாங்குறது பாக்கியமா? பிறையா கொடுக்க முடிய, பிறையா கொடுக்க மாட்டேங்கிறிய, இருக்கிறீங்க. கொடுக்கிற பாசம் யாராவது சொல்ல முடியும்? நான் கொடுக்கிற பாசம் எந்த அளவினால் வளர்க்கிறீர்களோ, இதெல்லாம் வேதம் சொல்லுது, நானா எடுத்துக்கிட்டு சொல்லல. எந்த அளவினால் வளர்க்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளந்து போடப்படும். ஆண்டவருக்காக கொடுக்கல கொஞ்சம் கருவி, 10ல் 1 1000ல் 100க்கு நீங்க வந்து பாதியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அந்த 50 ரூபாய்க்கு ஏற்ற ஆசீர்வாதம் நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஒரு ஏழைக்கு கொடுக்கணும். ஒரு ஏழைக்கு கொடுக்கும் போது நீங்க 1000 சேலை வச்சிருப்பீங்க, இருக்கிறதுல கிழிஞ்சதை கொண்டு கொடுக்குறீங்க. மனப்பான்மை இல்ல. ஒரு புது சேரி எடுத்து உங்களால் கொடுக்க முடியல. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க. குடும்பத்துல வருமானம் ஈட்ட முடியாத சில இடத்துல பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு வஸ்திரத்தையாவது வாங்கி கொடுக்க உங்களுக்கு என்னதில்ல, முடியல. உங்களுக்கு இவ்வளவு தந்து எழுத்துக்கு ஆண்டை தந்து எழுத்துக்கு வேஸ்ட். உங்களுக்கு தந்தத வேற யாருக்காவது ஆர்டர் கொடுத்துருக்கலாம், வேஸ்ட். மனசாப்படுவாரு. இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தேனே, இவ்வளவு கொடுத்தோம் எப்படி இருக்கிறேனே, கருமையாக வந்து இருக்கிறேனே என்கிறதான எண்ணம் நீங்க அநேகருக்கு இல்லை. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் நீட்டக்கூடாத கையை உடையதான ஒரு மனுஷன், அவனுக்கு கையை வந்து என்ன செய்யாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கையில் ஆவிக்குரிய ஓனம், அந்த கை இதுக்கு மேல வந்து என்ன செய்யாது, இதுக்கு மேல வந்து வராது. கையை வந்து என்ன செய்யும், தாராளமாய் கொடுக்கிறவங்களுக்கு தாராளமாய் கொடுப்பார். இவ்வளவு நாள் ஆண்டு தந்திருக்கிறாரு. உங்களுடைய நன்மைகளை எத்தனை பேர் அனுபவிச்சாங்க? சிலருமா நான் ஆச்சரியப்படுவேன். ஆண்டு தந்திருக்க அனுபவிப்பதற்கு அவங்க பிள்ளைகளுக்கு கூட அனுபவிக்க கொடுக்கிறது இல்லை. சிலர் தான் கூட அனுபவிக்கிறது இல்லை. சிலர் ஏன்? அதெல்லாம் எதற்காக ஆண்டு தந்திருக்கிறார்? காசு பணம் பொருள் எதற்காக? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் உங்களுடைய கரத்தில் தருகிறத நீங்கள் அனுபவித்து மீதமானதை என்ன செய்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும். நீங்க ஆண்டவர் கொடுக்க சேர்த்து வச்சு உங்க பிள்ளை நல்லா இருக்காது. சாபம் சாபம் நினைக்காதாங்க. ஏதாவது ஆண்டவருடைய காரியங்களை திருடி ஏழைகளுக்கு நீங்க ஒரு பங்கு உண்டு. நீங்க முஸ்லிம் ஜனங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கான காரணம் அவங்களுடைய வருமானத்துல 2% வந்து ஏழைகளுக்கு கட்டாயம் கொடுக்கணும். அதுல பக்தி உள்ளவங்க கட்டாயம் செய்வாங்க. முஸ்லிம் மார்க்கத்தில் பக்தி உள்ளவங்க கட்டாயம் அவருடைய வருமானத்துல 2% கட்டாயம் அதை எடுத்து வந்து ஒதுக்கி வைப்பாங்க, ஒதுக்கி வச்சு வந்து கொடுப்பாங்க. எனவே அவருடைய வாழ்க்கையில் என்ன ஒரு ஆசீர்வாதம் வருது. இன்னைக்கு நாங்களெல்லாம் அதை நினைச்சுதான் வருடத்துல ஒரு முறை வந்து என்ன செய்யறோம், 4 ஏழைகள் வந்து உடுத்தட்டும், 4 ஏழைகள் வந்து சாப்பிடட்டும். அவருடைய வாய் ஆசீர்வதிக்கிறதோ இல்லையோ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இடம் வந்து புகழுமா.
உங்களுடைய வஸ்திரத்தை ஒரு நபர் கட்டி இருந்தா அவர்கள் ஒருவேளை மறந்துடலாம். ஆனா அந்த வஸ்திரத்தை உடுக்கும் போதெல்லாம் அந்த இடம் நிம்மதி அடைகிறது அல்லவா? அந்த நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தே தீரும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கான வழி சிலருக்கு தெரியவில்லை. சிலருக்கு தெரிந்தாலும் அதுல ஈர்மாப்பா இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு தருகிறவைகளை நீங்க நன்றாக அனுபவிங்க. பாருங்க, அந்த 5 அப்பம் 2 மீனை சிறு பையன் என்ன செய்யறான்? கொடுத்தான். அவன் கொடுக்காம வச்சிருந்தா, ஒருவேளை நான் கொடுக்க மாட்டேன் அடம் பிடிச்சிருந்தா நினைக்கலாம் என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. இல்ல எனக்கே இது காணாது, நானே இவ்வளவு நேரம் பட்டினியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடம் பிடிச்சிருந்தா அவனுக்கும் முழுசும் என்ன செய்யிருக்காது? பூரணமா வயிறு நிரம்பி இருக்காது. அவனை சூழ இருக்கிறவங்க, அவன் பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் வயிறு நிரம்பி இருக்காது. இந்த 5 அப்பம் 2 மீன் எங்க வந்ததுனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றதுனால. இன்னைக்கு நிறைய பேருக்கு அவனுடைய பிரயாசங்கள் ஆசீர்வாதம் இல்லை. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வேதவசன அடிப்படையில் நான் உங்களுக்கு போதனை பண்றேன். இதுல சந்தேகம் தான் முடிஞ்ச கூட கேட்கலாம். பாஸ்டர் இப்படி சொல்லியிருந்தீங்க, இப்படி சொல்றீங்களோ கேட்கலாம். இது வரைக்கும் எனக்கு ஒருத்தர் கேட்கல. இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க பைபிள் சரியா வாசிக்கிறதுல வாசித்தா சில கொஸ்டின்கள் உங்களுக்கு உண்டாகும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் பலன் பரிசுத்தமாய் இருந்தால் அதற்கு கீழே உள்ளது எல்லாம் கட்டாயம் பரிசுத்தமாய் இருக்கும். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், முதல் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டதானா அதற்கு பின்னாடி இருக்கிறதா எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுவிடும். இது முதல் பலன் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவருக்கு சேர்க்கிறது தேவனுடைய சன்னிதானத்தில் வரல. ஆண்டவருக்கு சேர்க்கிற தேவனுடைய சன்னிதானத்தில் வராதபடினால பின்னாடி இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. இதை நீங்கள் குறைவாக செய்தால் குறைவான ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்காக பணிந்தன பொருத்தனையை கூட அவங்க என்ன செய்வதில்லை. ஆண்டவர் தானே கொடூரமான தெய்வம், ராத்திரியே வந்துருவாரு. என்ன தாயா இல்லையான்னு, இவரு கொடூரமான தெய்வம் அல்லவே, இவரு மிகவும் இன்னைக்கு உங்களை கேட்கிறாரு. அதோட இருக்கிறாங்க. ஏன்னா பைபிள்ல சொல்லிட்டாரு, மனப்பூர்வமா மோசையோட ஆண்டவர் சொன்னாரு, காணிக்க வாங்கன்னு சொல்றாரு. எதுக்கு? ஆசரிப்பு கூடாத வேலைக்கு. அந்த ஜனங்களை சும்மா சொல்லக்கூடாது. இருந்தது வனாந்தரத்துல, அவங்க இருந்தாலும் எங்கே இருந்தாங்க? இருந்தது வனாந்தரத்துல. ஆசரிப்பு கூட எங்கேயும் கெட்டப்படுது, வனாந்தரத்துல கெட்டப்படுது. வனாந்தர வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு அள்ளி அள்ளி கொண்டு கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், மனப்புறம் இல்லாத இடத்துல வாங்காதன்ட்ட. மனப்புறம் இருந்தா மட்டும் வாங்கு, மனப்புறம் இல்லாத இடத்துல வாங்காதன்ட்ட. மனப்புறம் உள்ளவங்க கொடுத்தது இது ஆசரிப்பு கூட வேலைக்கு போக மிஞ்சி நிறைய மிச்சம் ஆயிடுச்சு. இப்போ மோசே சொல்றாரு, இனிமே யாருமே ஆசரிப்பு கூட வேலைக்கு ஒண்ணுமே கொண்டு வரண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் நிரம்பிட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிறதான ஜனங்கள் பொருத்தனை செய்த பிறகு ரொம்ப பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிப்பதும் மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? பொருத்தனை செய்தாச்சா? நான் அவங்க எஸ்ஆர் அவங்க வந்திருக்காங்க, ஒரு பொருத்தனை பண்ண ஒரு ஃபேன் வந்து வாங்கி வச்சிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அடுத்த ரெஜிஸ்டர் பண்ணி வீட்டில் வாங்கி வந்திருக்கிறாங்க. அவங்க என்னைக்கோ பொருத்தனை பண்ணாங்களாம், ஆண்டோடைய ஆலயத்திற்கு நான் என்ன வாங்கி கொடுக்கணும்? சிலர் பார்க்கறாங்க, எல்லாம் ஃபேனா இருக்குது, அப்புறம் எங்கே கொண்டு போடக்கூடாது. அவங்க கேட்டுதான் வாங்கினாங்க. அந்த ஸ்டேஜுக்கு ஃபேன் தேவைப்படுது, ஸ்டேஜில் வந்து மேலே போட முடியாது, அதனால வால் ஃபிட்டிங் வந்து ஃபேன் தேவைப்படுது. நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் அவர்களிடத்துல பேசி அந்த ஃபேனை வந்து அவங்க வாங்கி தந்துருக்குறாங்க. அவங்க வந்த பிறகுதான் பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து வைத்திருந்தது. இந்த வாரம் வரவாதுன்னு சொல்லி தெரியாது, அடுத்த வாரம் கட்டாயம் வரவாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். கர்த்தர் அந்த ஃபேனை வருகிற வாரத்தில் பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போ பொருத்தனை பண்ணதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க? யோசனை பண்றாங்க, அது எப்படி இருக்குமா? ஆனால் சில கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, பொருத்தனை பண்ணியாச்சு, வாயினால் சொன்னதை கையினால் நிறைய. பைபிள் இருக்கு, பொருத்தனைக்கெல்லாம் பிரமாணம் நிறைய இருக்கு. பொருத்தனை வந்து மாற்றப்படக்கூடாது. என்ன பொருத்தனை பண்ணணுமோ அது அப்படியே செலுத்தப்பட வேண்டும்.
இந்த பொருத்தனைகள் ரொம்ப முக்கியமானது. பொருத்தனைகள் நம்ம என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறோமோ அந்த மதிப்பினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். ஒரு 100 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்கு. ஆண்டவர் 10 ரூபாய் நமக்கு காணிக்க போடுறாருன்னா ஆண்டவர் தூக்கி துறந்து கொடுப்பாரு. 100 கோடி ரூபாய் இங்க 100 கோடி ரூபாய் இறங்கி வரது. பொதுவாக சில இடங்களில் சில கம்பெனிகள்லாம் வைத்திருக்கிறவங்களுக்கு பில் பெண்டிங் எல்லாம் நடக்கும். பொருட்கள் கொடுத்துருப்பாங்க. அப்போ 100 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்கும். அது அவங்களுக்கு வாங்க முடியாதுங்கிறதா நேரம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பொருத்தனை பண்ணுவாங்க. பொருத்தனை பண்ணி அது நிறைவேறினதற்கு பிறகுதான் தெரியும். தெரியாம அல்லவா பொருத்தனை? பைபிள்ல ஒருத்தர் பொருத்தனை பண்ணிட்டான் தெரியாம. யாரு? என்ன பண்ணா பொருத்தனை? ஆண்டவரே நான் வெற்றி பெற்று திரும்ப வருவேன் ஆகிய. அதான் 100% அவனுக்கு வெற்றி பெறுகின்ற நம்பிக்கையே இல்லை. எனவே அப்படி ஒரு பொருத்தனை பண்ணிட்டான். நான் வெற்றி பெற்று திரும்ப வந்தா எனக்கு எதிர முதலாவது எது வருமோ அது உனக்கு பலியாக செலுத்தப்படும் என்று சொல்லி அவன் பொருத்தனை பண்ணிட்டான். கடைசியில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டு என்ன கொடுத்தாரு? அவனுக்கு வெற்றி கொடுத்தாரு. சந்தோஷமா திரும்பி வர்றான். இடி விழுந்த மாதிரி விழுந்து முதலாவது யார் வர்றான்? மகன் வர்றான். அவனுக்கு வேற மகளும் கிடையாது, மகனும் கிடையாது. எப்படி இருக்கும் நீங்க நினைத்து பாருங்க. எப்படி இருக்கும் அந்த நிலையை நீங்க நினைத்து பாருங்க. மகனும் கிடையாது, மகளும் கிடையாது. அந்த ஒரே மகள் தான். இவனுடைய இருதயத்துல இட்டி விழுந்த மாதிரி இருக்கும். அழுதுருப்பான், புரண்டிருப்பான். இப்படி சொல்றான், என் மனசை இவ்வளவு கரையப்படுத்தியே அப்படின்லாம் அவன் சொல்றான். ஆனா திரும்ப மெதுவா போய் யார்கிட்ட சொல்றான்? இன்னைக்கு சில பிள்ளை இடத்துல போய் மெதுவாக சொல்லுவாங்க, இப்போ உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது? சிலர் ஒப்பு கொடுத்தது அப்படி அப்படி அசால்ட்டா நினைக்கிறது. அங்க போய் சொன்னான், ஊழியம் செய்ய சொல்லுவ என்ன செய்ய சொன்னான்? நான் ஆண்டவருக்கு பலியாக செலுத்தான்னு சொல்லிட்டேன். இப்போ உள்ள பிள்ளைகளா இருந்தா மானங்கட்ட கேள்வி கேட்டு உமக்கு அறிவு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, என்னெல்லாமோ பட்டங்களும் அவன் மேல சூட்டி இப்படி ஒரு பொருத்தனை எதுக்கு இருக்கிறா என்னெல்லாமோ சொல்லியிருப்பாங்க. வாய் திறக்கல. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை தெரியுமா சொன்னான்? நான் கன்னிமையா இருக்கிறேன். கன்னிமை மீது என்னுடைய தோழர்களோடு கொஞ்சம் ஒரு 2 மாதம் இருப்பதற்கு எனக்கு என்ன கொடுங்க. இவன் நேரம் இதை ஆண்டவர் தம்பி சொல்லிட்டான். சொல்லிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு என்ன செய்வான்? நம்ம நினைக்கிறோம் தகனபடிய ஆண்டை ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு. ஆனா சில வேலைகள் ஆண்டு அமைதியை இருப்பார். செய்யலானா செய்யலையா? ஆனா எத்தாவுக்கு அதற்கு பிறகு நிறைய ஆண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஏன்னா சொன்னதை அவன் என்ன செய்வான்? சொன்னதை அவன் செய்துட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டு எவ்வளவோ நன்மைகளை தந்துட்டாரு. நம்ம எல்லாம் பொருத்தனைகளை பண்ணி நிறைய பொருத்தங்களை மறந்தே போயிட்டோம். இதே சபையில் நிறைய பேர் சாட்சிலாம் சொன்னாங்க, எழுப்பி சாட்சிலாம் சொன்னாங்க. ஆண்டு எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்தா நான் இந்த சபையில கடைசி வரைக்கும் நான் தசவா கணிக்க செலுத்தேன். எந்த ஆடு போனாங்களோ தெரியாது. சில கடிதமெல்லாம் எழுதுனாங்க, இந்த ஆண்டு எனக்கு நல்ல வேலையை தந்தா அந்த சபையில தான் கடைசி வரைக்கும் எனக்குன்னு. ஆனா அவங்களாம் எந்த ஆடு போனாங்களோ தெரியாது. பொருத்தனை எல்லாம் என்ன செய்தாங்க? வாயினால் சொன்னதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை அடுத்த கனமனார் ஒரு முறை சொல்லி அதை செய்யாத பட்சத்துல அடுத்த முறை ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரே இதை செய்யுங்க, நான் இதை செய்யறேன்னு சொன்னா ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ஆண்டவர் ஒரு முறை தான் உங்களை பற்றி டெஸ்ட் பண்ணுவாரு. நீங்க அதுல ஃபெயில் ஆகி விட்டீங்கன்னா மறுபடி ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு நன்மையை செய்யவே மாட்டார். சில ஜனங்கள் ஆண்டவரை ஒரு அதிபதி போல கூட கணக்கு பண்ணவில்லை. நம்ம பைபிள்ல சொல்லி இருக்கிறது, நீ இதை ஒரு அதிபதிக்கு செலுத்து, உன் பேரில் மையவர் சொல்லப்படும் அதிபதிக்கு செலுத்து. எது எப்படிப்பட்டது? நசல் கொண்டது, ஊனமானது, அழுகினது, இதெல்லாம் தைரியமா எங்கொண்டு வைக்கிறாங்க. தைரியம் எங்கொண்டு வைக்கிறாங்க. தேவ சரிதானத்துல முதல் பலன் வரலாம். ஆனா இழிவானது உங்களால் பயன்படுத்த முடியாது. இதெல்லாம் வரக்கூடாது. வந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. கர்த்தர் உங்களை ஒரு லிஸ்டத்துக்கு தனியா என்ன செய்வார்? வச்சிருப்பாரு. எனக்கு அன்பான தேவனே, கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வர வேண்டுமானா தேவன் வகுத்ததான இடத்துல நீங்கள் இருக்கணும்.
தேவனிடத்துல சொன்னதை நீங்கள் வந்து நிறைவேற்றணும். ஆபிரகாமிடத்துல சொன்னதை இந்த ஈசாக்கு நிறைவேற்றினார். நீங்கள் 26 அதிகாரம் 14 15 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஆதியாகமம் 26 14 15 வாசியுங்கள். அவனுக்கு ஆட்டு மந்தையும் பதினெட்டாவது அதிகாரம் 19 வசனம். 18வது அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 18 19 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிற இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய நீதி நியாயங்களை பிள்ளைகளுக்கு செய்யும்படி கட்டளையிட்டு இருந்தான். நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்குறீங்களா? தெய்வ பயத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துறீங்களா? தேவ நீதி என்ன சொல்கிறது நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? சிறு வயது முதல்ல எதை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க? சின்ன வயசுலயே இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகள் கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் வேறு விதமான காரியங்களை சொல்லிக் கொடுக்குறீங்க. சிலர் பகையை விதைக்கிறாங்க, சிலர் விரோதத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு பெரியவன் நினைக்கிறான், நான் தான் வந்து பகையா இருக்கிறேன், என் பிள்ளை வந்து யார் இடத்துலயும் பகையா இருக்க. ஒரு நமக்கு பகையாளி யார் மட்டுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேவனுடைய சபையில ஸ்டேஜ்னு சொல்றேன். மற்றவங்க பகையா நினைப்பாங்க, அது வேற. ஆனா நான் வந்து யாரையும் பகையா நினைக்கிறது இல்லை. அப்படி ஒரு இருதயத்தை ஆண்டு தந்திருக்கிறார். இது யாரும் கொடுக்கப்படுறதுமா? எல்லாரையும் சிநேகிக்கிறதா இருதயம் தேவனாக கொடுக்கும். மனுஷனுக்கு பொதுவாக கிடையாது. நான் சொன்னேன் முன்பு, கொடுக்கிறதும் தேவனால் கொடுக்கப்படுகிறது. அதை யார் தானே சொல்றாரு? அந்த அனுபவத்துக்கு சொல்லும் போது நான் கொடுத்தேன் என்பது இல்லை, உங்களுடைய கரத்துல வாங்கி தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த தாவீது தேவத்துல ரொம்ப ரொம்ப அன்புள்ளதான ஒரு மனுஷன், ரொம்ப அன்புள்ளதான ஒரு மனுஷன். இந்த அன்பை அவர் செயல்பாடுகளை வெளிப்படுத்துறாரு. முதலாவது ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்னதாகவே இந்த ஆலயத்துல ஆண்டவரை துதிக்கிறதான துதிக்கு தலைவர்கள், அவர்களுக்கு கீழே உள்ள ஆட்கள், இசை வாசிக்கிறவர்கள் எல்லாரையும் இவர் வந்து என்ன செய்யறாரு? இவர் ஏற்படுத்துறாரு. தாவீது ஏற்படுத்துறாரு. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினா அந்த ஆலயத்தினுடைய மேன்மை எல்லாமே யாரைத்தான் சேரும்? தாவீது தான் சேரும். கட்டினது மட்டும் தான் சாலமோன். அதுக்கான பிளான் கொடுத்ததெல்லாம் தாவீது, அதற்கான பணம் கொடுத்ததெல்லாம் தாவீது, அதற்கான வரைமுறைகள் வகுத்து வச்சதெல்லாம் தாவீது. இவன் சும்மா மேனேஜ்மெண்ட் மட்டும் வந்து அவரு இந்த சாலமோன் வந்து பார்த்திருக்கிறான். இந்த தாவீதுக்கு எனவே ஆண்டவர் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். தன்னுடைய வயதான காலம் வரைக்கும் இந்த தாவீதை போல சமாதானமாக நிம்மதியாக வாழ்ந்த ராஜா யாருமே கிடையாது. எந்த ராஜா அப்படி வாழவே முடியாது. ஆனா அவனுக்கு வந்து சோதனை வந்து நிறைய. இந்த தாவீதுக்கு அவனுடைய கற்ப பிறப்பான மகன் கூட விரோதமா வந்து எழுப்பணும். யாரு? அப்சலோம் விரோதமா எழுப்பணும். ஆனா ஆண்டவர் விட்டாரா? இந்த அப்சலோமை கொல்வது தாவீதுக்கு வந்து மிக மிக லகுவான காரியம் தான். கோலியாத்தை கொன்னவனுக்கு இந்த அப்சலோமை கொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த தாவீதே போக வேண்டாம், தாவீதோடு இருக்கிறதா சேனாபதி இடத்துல சொன்னாலே அவனும் வந்து அப்சலோமை அழிச்சிருவான். ஆனா தாவீது வந்து எப்போதுமே தேவனுடைய செயல் பிரநம்பிக்கை உள்ளவன். தேவன் அழிக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தான். யாரை? சவுலை. அதே போல இந்த அப்சலோமை ஆண்டவர் தான் ஏதோ காரணத்திற்காக நமக்கு விரோதமாக அனுமதித்திருக்க என்று சொல்லி இவன் அமைதியாக இருந்து ராணுவ தளபதிகளுக்கெல்லாம் சொல்றான், அப்சலோமை எப்படி நடத்துங்க? தாவீதை கண்டாலே கொல்லணும். யார் நினைக்கிறான்? அப்சலோம் நினைக்கிறான். அது அப்சலோமுடைய ஆவி. தாவீதுடைய ஆவி என்ன நினைக்கிறது? அப்சலோமை எப்படி நடத்துது? மெதுவா நடத்துது. இவனுடைய சுபாவம் எல்லாம் ராணுவ தளபதிகளுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். ஒருவன் தன்னுடைய பகைவனை கண்டால் வந்து அவன் எப்படி விடுவான்? ஆனா இந்த தாவீதோ இப்படி சொல்றாரு அப்படி என்று சொல்லி யோவாபுக்கெல்லாம் கடுமையான வருத்தம் தான். ஆனா இவன் வேணும்னு கொள்ளாம ஆண்டவரே யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு?
இவங்க கையில ஆண்டவர் யார ஒப்பு கொடுத்தாரு? அப்சலோம் எங்க தொங்குறான்? வானத்துக்கும் பெற்றோர்களை எதிர்க்கிறவங்களுடைய நிலை இதுதான். கொஞ்சம் வளர்ந்த உடனே தகப்பனை பார்த்து கண்டு கொஞ்சம் ஏற இறங்க. நான் சிலருடைய ஆசீர்வாதங்களை நான் பார்ப்பேன். யூடியூப்ல ஒரு சேனல் பார்க்கணும். தஞ்சாவூர்ல தானே ஒரு பண்ணையாருடைய அவருடைய வசதி வாய்ப்பு கொடுத்து போட்டு பேட்டி காணாம வந்தேன். கழுத்துல போட்டிருக்காலும் கிலோ கணக்கில் இருக்கும். வீடெல்லாம் ஒரே தங்கமா தான் இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, அந்த ஆள் சொல்றாரு, எங்க அப்பா வந்த ரூம்ல இப்ப வந்தாலே எனக்கு பயமா இருக்கு. எங்க அப்பா வந்த ரூம்ல இப்ப வந்தாலே எனக்கு பயமா இருக்கு. மரியாதை நிமித்தமாக, அவருடைய ஆவி இருக்கிறதுனால மரியாதை நிமித்தமாக அப்படி ஒரு பயமா இருக்கு. எங்க அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்க அவரை ஏற்று பேசவே, அதான் நீங்க உலகத்திலே கூட சொன்னார், உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏற்று பேசவே, மரியாதை நிமித்தம் பேசவே மாட்டோம். ஒரு நாள் கூட என்னையுடைய தகப்பனார் அடித்ததே கிடையாது. கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் கனமா வந்துட்டா நாங்க அதெல்லாம் அப்படியே அடங்கிடுவோம். ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன், அவருக்கு பேரம்பேத்தியம் ஆயிடுச்சு, சொல்றவருக்கு பேரம்பேத்தியம் ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு, என்னுடைய தகப்பன் தான் நாங்க அவ்வளவு கனமா நினைக்கிறோம். ஆனா எங்க தெய்வத்துக்கு நிகரான தெய்வம் யாரும் இல்லைன்னு சொல்லுகிற ஒரு வாலிபன் கையில் பைபிளை வச்சிருக்கிறான், பைபிளை படிக்கிறான். ஆனா அவன் தாய் தகப்பன்னு சொன்னா ஏற இறங்க முடிக்கிறான். அப்சலோம் அப்படி நடந்தபடினாலதான் அவனுடைய தலை வானத்திற்கும் பூமிக்கும் நடுவ எங்க தொங்கிட்டு. அவன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். யாரு? அப்சலோம் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். என்ற அப்சலோம் நயவஞ்சகமாக தாவீதோடு இருந்ததான் ஒரு கூட்டம் ஜனங்களை தன்னோடு சேர்த்துக் கொண்டான். சில முக்கியமான ஆட்கள் எல்லாம் சேர்த்துக் கொண்டான். இந்த தாவீதனுடைய மிக முக்கிய ஆலோசனைக்காரன் அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேல் சொன்னபடி எல்லாம் கரெக்டா நடக்கும். அதெல்லாம் சேர்த்துக் கொண்டான் கூட. இப்படி இருக்கிறதான வேளையில ஆண்டவர் ஒருவர் தான் தாவீதுக்கு தஞ்சம். ஆனால் அப்சலோம் தன்னுடைய திறமையினாலே, ஞானத்தினாலே தன்னுடைய தகப்பனாருக்கு விரோதமாக ஒரு கூட்டம் ஜனங்களை சேர்த்துக் கொண்டா இவனுடைய திறமை பயன்படாமல் போய்விட்டது. அதன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தந்திரக்காரருடைய கைகள் தன் காரியங்களை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. தந்திரமாக சில காரியங்களை செய்ய முயற்சிப்பது, தந்திரமாக ஜனங்களை வஞ்சிப்பது. அப்சலோம் வஞ்சித்தான், தகப்பனாருக்கு விரோதமாக எழுப்பினா அவன் என்ன செய்து போனான்? அழிந்து போனான். ஆனா தாவீது அழிந்தே போகல. தாவீது தேவனுடைய செயல் மேல அபார நம்பிக்கை உள்ளவர். உங்க மேல எந்த ஒரு மனுஷனுக்கும் சத்துருவுக்கும் தேவன் அதிகாரம் கொடுக்கலாம் அதிகாரம் கிடையவே கிடையாது. அறிக்கை செய்ய டெய்லி நீங்க அறிக்கை செய்ய, ஆண்டவரே என் மேல சாத்தானுக்கும் மனுஷனுக்கும் அதிகாரங்களை அறிக்கை செய்து பாருங்கள். ஒரு மனுஷனும் ஒரு சத்துரு உங்களை அசைத்து பார்க்க முடியாது. அவ்வளவு மேன்மையான தெய்வத்தை தான் நீங்கள் வழிபடுகிறீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது ஈசாக்குடைய வாழ்க்கையில் வருவதற்கான காரணம் என்ன? ஆபிரகாம் சொல்லிக் கொடுத்த நீதி நியாயங்களை கட்டளையாக கொடுத்திருந்தான். அந்த கட்டளையின்படி எல்லாம் இந்த ஈசாக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்து நடந்தான். எனவே இந்த ஈசாக்குடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. சமயம் அதிகமாக போகிறது, நான் ரொம்ப நேரம் இருக்க விரும்பவில்லை, சீக்கிரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 26:24 முதலாவது வாசிங்க, 28 வாசிங்க. கர்த்தர் தரிசனமாய் சொல்ற, நான் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து 28 நிச்சயமாகவே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த சாட்சி விளங்கணும். இங்க வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இந்த சாட்சி விளங்கணும். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஒரு தனிமையாக இருக்கலாம், நீங்க இருக்கிற தேசத்துல தனிமை உணரலாம், இருக்கிற குடும்பத்துல தனிமை உணரலாம். ஆனா ஜனங்கள் பார்த்து சொல்லணும்,
நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த சாட்சி இந்த வருடத்தில் விளங்க போகிறது. சபையில கடவுள் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் சாட்சியை விளங்க செய்ய போகிறார். உங்களுடைய உறவுகளெல்லாம் சொல்ல போறாங்க, நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், அந்த வார்த்தையை உண்டாக்கின தேவன் உன்னோடு இருக்கிறார், அந்த ஆசீர்வதிக்கிறதான தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை இருக்கிற தேசத்தில் உள்ளதான எல்லா ஜனங்களும் கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தமே, நீங்கள் பெருகி என்னாகுங்கள், விருத்தி ஆகுங்கள், நீங்கள் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தில் நீங்கள் விருத்தி ஆகும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இதுல 26, 26, 27 குறித்து வைத்து வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதை 26, 30, 32 வரைக்கும் வந்து வாசித்து பாருங்கள். இந்த ஈசாக்கு இவனை யார் வந்து பகைத்தார்களோ, யார் பொறாமை கொண்டு இவனுடைய நீரூற்றுகள் எல்லாம் தூர்த்து போட்டார்களோ அவர்களுக்கு என்ன பண்ணினான், விருந்து பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை பகைக்கவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்ய முடியுமா? நம்ம எப்போ அழிவர்கள் சொல்லி நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம், எப்படி நன்மை செய்ய முடியும்? உங்க பகைவர்களுக்கு நீங்கள் செய்கிற நன்மை பன்மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமா, சாதாரண ஒரு ஆளுக்கு செய்கிற நன்மையை விட ஏற்கனவே உங்களை பகைத்துக் கொண்டிருக்கான்னு சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களுக்கு சமயம் எப்போ வாய்க்கிறன்னு பாத்தீங்க, நன்மை செய்து பாருங்க, எத்தனை மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பைபிள் ரோமர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ரோமர்கள் நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு என்ன கொடு, என்ன கொடு, போஜனம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு என்ன கொடு முடியுமா? உண்மையான கிறிஸ்தவ ஜனங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும், மற்றவர்களால் கொடுக்க. அந்த தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தா பகைவர்களை நீங்கள் பகைவர்களாக நினைக்க தோணாது. மற்றபடி நீங்க எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, பகைவர்களாகத்தான் நினைக்க தோணும். கிறிஸ்துவினுடைய ஆவி உங்களில் இருக்கும் போது அவர் எப்படி அவரை காட்டி கொடுத்ததான யூதாசை சிநேகிதனே என்று சொல்லி கூப்பிட்டாரோ, அதே போல நீங்களும் சிநேகிதனே என்று கூப்பிட முடியும். ஜென்ம விரோதிகளாக இருந்ததான ஜனங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க அவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அவர்களுக்கு போஜனம் கொடுங்க, அவர்களுக்கு தாகம் கொடுங்க. ஒரு காலத்துல ரொம்ப சத்துருவாக இருந்தான், அவருக்கு நான் போஜனம் கொடுக்கிறதான ஒரு நேரம் வந்த சூழ் எனக்கு இருந்ததான மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. நம்ம அவ்வளவு சத்துருவா நினைச்சாங்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கையால வந்து என்ன செய்ய வச்சிருக்காரு, சாப்பிட வச்சிருக்கிறார். இதனுடைய ஆசீர்வாதம் எனக்கு ஆண்டவர் கட்டாயம் நிரம்ப தருவாரு என்று சொல்கிறதான ஒரு பெரிய ஒரு மன திருப்தி, மன சந்தோஷம். அதுக்கப்புறமா ஆண்டவரை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றான். இந்த ஈசாக்குடைய அனுபவங்களை தான் நம்ம வந்து இந்த நாளில் சிந்தனை பண்ணி இருக்கிறோம். சிந்தித்து நமக்கு ஆண்டு சொல்றத வார்த்தையின்படி நீங்கள் நடக்க ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, ஈசாக்கு விதை விதைத்தான், பஞ்ச காலத்திலே பஞ்ச தேசத்திலே அவனுக்கு முன்பின் அனுபவம் இல்லாத அந்த விவசாய தொழிலை செய்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வதிப்பீங்க. உங்களுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஈசாக்கு நடந்ததான அனுபவத்தின்படி நானும் நடக்க எனக்கு உதவி செய்ய எனக்கு கிருபையாகும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நான் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேதவசனம் கீழ்ப்படிவோ, தேவசாயலை மாறிடுவோ, வேதவசனம் கீழ்ப்படிவோ, தேவசாயலை மாறிடுவோ. அல்லேலூயா, தேவனுக்கே, அல்லேலூயா, கர்த்தருக்கே, அல்லேலூயா, பரிசுத்தரே, அல்லேலூயா,
அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, நீங்கள் எப்போதும் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் என்கிறபடினால் நாங்கள் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இந்த ஈசாக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவருக்கு அனுகிரகம் செய்தது போல இந்த நாளிலே எங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த ஈசாக்கை போல் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேசத்தில் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களுக்குள்ளே ஆசீர்வதிங்க, வேலை செய்கிற இடங்களுக்குள்ளே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவள் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் காணப்படத்தக்கதாக தேவன் நாம் இந்த சபையிலே கடந்து வருகிற ஒவ்வொருவருக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கேட்ட சத்தியங்களின்படி அவர்கள் சோத்திரமன்ற வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடக்கத்தக்கதாக ஈசாக்கினுடைய அனுபவங்களை போதித்திருக்கிறேன். அவர்களுடைய நடந்துடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. வர நாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவின் பல மாநிலங்களும் வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் உண்டு. அவள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய போக்குவரத்து பிரயாணங்களுடைய பாதுகாப்பை கொடுங்க. சத்துருவான மனுஷருடைய எல்லா கண்ணிகளுக்கும் சத்துருடைய வஞ்சகிரிகளுக்கும் எல்லாரையும் கர்த்தர் காக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்க மறுபடியும் ஒரு முறை குடும்ப சரீரத்திலே கடந்து வர கிருபை தாருங்க. வருகை இருக்கும் மனம் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவித்து தந்து தேவன் நாம நடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.